கொழும்பு மத்திய பேருந்து முனையம் நாளை முதல் மூடப்படும். கொழும்பில் உள்ள மத்திய பேருந்து முனையம் நாளை முதல் 10 மாத காலத்துக்கு புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை அறிவித்துள்ளது. புனரமைப்பு முன்னெடுக்கப்படும் காலத்தில் புறக்கோட்டை, போதிராஜ மாவத்தை, குணசிங்கபுரம் மற்றும் பெஸ்டியன் மாவத்தை ஆகிய இடங்களிலிருந்து இலங்கை போக்குவரத்து சபையின் பேருந்துகள் இயக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது மேலாளர் PHRD சந்திரசிறி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த கால அட்டவணையின் கீழ் உள்ளவை உட்பட நீண்ட தூர பேருந்துகள் பெஸ்டியன் மாவத்தை பேருந்து பணிமனையில் இருந்து இயக்கப்படும். அதே நேரத்தில் குறுகிய தூர பேருந்துகள் போதிராஜ மாவத்தையில் இருந்து இயக்கப்படும். புனரமைப்பு பணிகள் இலங்கை விமானப்படையால் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். புனரமைப்பு பணிகள் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை தேசிய திட்டத்தின் ஒரு பகுதியாகும் என்று இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது மேலாளர் இந்திக சஞ்சிமால் கூறியுள்ளதோடு ஒரு வருடத்திற்குள் முடிக்க எதிர்பார்க்கப்படும் இந்த திட்டத்திற்கு கிட்டத்தட்ட ரூபாய் 540 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார். புனரமைப்பு திட்டம் செப்டம்பர் 15ஆம் திகதி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்படும்.